மலைப்பை ஏற்படுத்தும் இரட்டை மலை விவகாரம், இதுதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியின் தலைப்பு. அது என்ன இரட்டை மலை, அது எங்க இருக்கு என்று கேட்டால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. கவுத்தி மலை, வேண்டியப்பன் மலை, இந்த மலைகள்ல இரும்பு தாதுகள் இருப்பதாகவும், இது பல லட்சம் கோடி அளவுக்கு, அதாவது இதனது மதிப்பு அப்படிங்கிறது விலை உயர்ந்தது என்ற ஒரு கருத்து தொடர்ந்து நிலவி வர இதற்கான ஆய்வுகள் எல்லாம் செய்யப்படுகிறது. இந்த இரும்பு தாதுகளை எடுப்பதற்கான முடிவை அரசாங்கம் எடுக்கிறது, தனியார் நிறுவனம் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு பெரும் எதிர்ப்பு அந்த பகுதி மக்களால் எழுப்பப்படுகிறது. இங்கே இரும்பு தாதுகள் வெட்டி எடுக்கப்படுமே ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வாழ்வாதாரம் மட்டுமல்ல, இந்த பகுதியுடைய சூழலே பாதிக்கப்படும். இந்த ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குமானால் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டி எடுக்கப்படும், நீராதாரம் பாதிக்கப்படும், மாசு ஏற்படும். ஆகிய காரணத்தினால் இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்பது ஒரு தரப்பு பார்வை. இல்லை இல்லை, இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது, மாறாக இந்த பகுதிக்கு நல்லதுதான் ஏற்படும் என்பது மறுதரப்பு பார்வை. இந்த விவகாரத்தை தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலச இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். கொட்டி கிடக்கும் இரும்பு தாது, வெட்டி எடுக்க காத்திருக்கும் பகாசூர கம்பெனிகள், பதை பதிக்கும் விவசாயிகள் என திருவண்ணாமலை மாவட்டம் பரபரப்பில் ஆழ்ந்துள்ளது. 8 சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய திருவண்ணாமலை மாவட்டம் எந்தவித தொழிற்சாலை வசதியும் இல்லாத, விவசாயத்தை சார்ந்த பின்தங்கிய கடைநிலை மாவட்டமாக உள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நெல் விளையும் மாவட்டமாக இருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை அளவு குறைந்து போனதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். செய்யாறு பகுதியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அமைக்கப்பட்ட சிப்காட்டில் உள்ள ஒரு சில தொழிற்சாலைகள் தவிர மாவட்டத்தில் வேறு தொழிற்சாலைகள் இல்லை என்று கூறப்படுகிறது. திருவண்ணாமலையை அடுத்துள்ள இரட்டை மலைகளான வேடியப்பனூர், கவுத்தி மலைகளில் இரும்பு தாது வெட்டி எடுக்கும் பணியில் மும்பையை தலைமையிடமாக கொண்ட தனியார் நிறுவனம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகத்தோடு இணைந்து ஈடுபட்டுள்ளது. தாது பொருளை பிரித்தெடுக்க நாள் ஒன்றிற்கு சுமார் 560 கனமீட்டர் தண்ணீர் தேவைப்படும் என்றும் கூறப்படுகிறது. 2800 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள இந்த மலைகளை சுற்றி 50க்கும் மேற்பட்ட கிராமங்களும் 2 லட்சத்திற்கும் அதிகமான மூலிகை செடிகள், அரிய வகை மரங்கள், காப்பு காடுகள் மற்றும் மான், முயல், எறும்பு தின்னி, மயில் உள்ளிட்ட ஏராளமான அருகி வரும் கான் உயிரினங்கள் உள்ளன. திருவண்ணாமலையில் ஏற்கனவே தண்ணீர் பிரச்சினை உள்ள நிலையில் இந்த திட்டத்திற்காக ஏராளமான மரங்கள் அழிக்கப்படுவதற்கு பல்வேறு அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஏற்கனவே புவி வெப்பமயமாதலால் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றங்கள் உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டுள்ள நிலையில் இரும்பு தாது எடுக்க அனுமதிக்கக்கூடாது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் குரல் கொடுத்து வருகின்றனர். இவற்றைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய எமது செய்தியாளர் குரு தண்டபாணி திருவண்ணாமலை பகுதியிலிருந்து இணைகிறார். இந்த இரட்டை மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து இணைகிறார். அதே போல நம்முடைய சிறப்பு விருந்தினராக பியூஷ் சேத்தியா, சமூக ஆர்வலர், இது சார்ந்து பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து செய்து வருவர் பியூஷ் சேத்தியா எமது சேலம் அரங்கத்திலிருந்து இணைகிறார். எமது செய்தியாளர் குரு தண்டபாணி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் இந்த திட்டத்தை தொடர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அவர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? நம்ம இந்த தொகுப்பிலேயே சில காரணங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நீராதாரம் பாதிக்கப்படும், இதனால மரங்கள் வெட்டப்படுவதனால சூழலுக்கும் நிச்சயமாக கேடு என்றெல்லாம் அவர்களுடைய பார்வை இருக்கிறது. ஆனால் மாறாக அந்த தரப்பிலிருந்து இல்ல பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் ஏற்படாது, அஞ்சப்படுவது போல பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற பார்வையும் இன்னொரு தரப்புல சொல்லப்படுகிறது. மேலும் விவரங்களை விரிவா சொல்லுங்க குருதண்டபாணி. திருவண்ணாமலை மாவட்டம் கடந்த 1989ஆம் ஆண்டு வடார்காடு மாவட்டத்திலிருந்து தனியாக பிரித்து அமைக்கப்பட்ட மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 24,68,956 ஆகும். இந்த மாவட்டத்தில் உள்ளவர்களின் முக்கிய தொழில் விவசாயம் மற்றும் அதை சார்ந்து இயங்குகிறது. இந்த விவசாயத்தை சார்ந்துள்ளவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக பருவமழை பொய்த்ததன் விளைவாக இப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டதால் கடந்த ஆண்டு இந்த மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் இவர்கள் கிணற்று பாசத்தை மட்டுமே நம்பி இந்த விவசாயங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் அருகில் உள்ள வேடியப்பனூர் மற்றும் கவுத்திமலை, இந்த இரட்டை மலைகள் தற்போது மிகவும் பிரச்சனைக்கு உள்ளான மலைகள். இந்த இரட்டை மலைகளில் 35,000 மில்லியன் டன் அளவு இரும்புத்தாது படிமங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டது. படிப்படியான ஆராய்ச்சிக்கு பின் இது உறுதி செய்யப்பட்ட பின்பாக கடந்த 2004ஆம் ஆண்டு ஜிண்டால் என்ற தனியார் நிறுவனம் இந்த இரும்புத்தாடு எடுக்கும் முயற்சியை மேற்கொண்டது.
அப்போது இந்த பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து பலவிதமான ஒரு எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். குறிப்பாக கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், மாவட்ட ஆட்சியர் முற்றுகை என்று பலவித போராட்டங்களை நடத்தினார்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு இந்த போராட்டத்தின் காரணமாக அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் இப்பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து தங்களுடைய பலத்தை எதிர்ப்பை தெரிவித்ததினால் அப்போது இந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த திட்டத்தை குறித்து ஜிண்டால் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு வந்து இந்த திட்டத்தை ஆராய்ந்து அதற்கான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த மாதம் 7ஆம் தேதி மத்திய சுற்றுச்சூழல் தலைவர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் இந்த பகுதியில் வந்து இவர்கள் வந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்துக்கு தங்கள் வந்து எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்கள், அறிக்கையை கொடுத்துள்ளார்கள். இந்த அறிக்கையின் பேரில் வந்து ஜிண்டால் நிறுவனம் இந்த பகுதியில் இரும்புத்தாது எடுக்குமா எடுக்காதா என்பது வந்து இப்பகுதி மக்களுடைய மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. தொடர்ந்து பேசுவோம். இதைத்தான் திரு பியூஷ் சேத்தி அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக இருக்கின்றேன். திரு பியூஷ், இதுல இன்னொரு பார்வையும் பதிவு செய்யப்படுகிறது. இது எக்கலாஜிக்கலி ஃப்ரெஜைல் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. நிச்சயமாக இதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது, குறிப்பாக டாப் சாய் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாதுன்ற மற்றொரு பார்வையும் இதே விவகாரத்தில் இருக்கிறது. திரு பியூஷ் சேத்தி, இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கிறீங்க? சார், 4 வருஷமா மழை வரலன்னு சொல்லிட்டு திருப்பியும் மழை வராத சூழ்நிலையா உருவாக்குறீங்க. இன்னும் மழையை குறையினீங்கன்னா, இன்னும் மரத்தை வெட்டினீங்கன்னா இன்னும் மழை பெய்யாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சென்ட்ரல் எம்பவர்மெண்ட் கமிட்டி வந்து எந்த ஃபாரஸ்ட் லேண்ட வந்து எந்த நான் ஃபாரஸ்ட் பர்பஸ் மாத்தினாலும் அவங்க வந்து பார்க்கணும். இதே மாதிரி 2009லயும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு பப்ளிக் ஹியரிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க டிசிஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபைனலா இருக்காது. இன்னும் பப்ளிக் ஹியரிங் இருக்கு. பப்ளிக் ஹியரிங் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் கலெக்டர் வந்து ரொம்ப தெளிவா இந்த பிரச்சனை வந்தா திருவண்ணாமலையில லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்னு தான் அறிக்கை கொடுத்திருக்காரு. இப்போ அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இந்த தடவை எப்படி மாறி போச்சு? அதே தான் பிரச்சனை இருக்கும் போது அதே மக்கள், அதே பூமி, அதே நிலம், இதே கம்பெனிக்காரன் இப்பவும் திருடுவேங்கிறான், இப்பவும் கொலை பண்ணுவேங்கிறான். அப்புறம் எப்படி வந்து அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் மாறாம இருக்கும்? அப்படின்னு நம்ம வார்த்தை பிரயோகம் செய்யணுமான்னு தெரியல. மட்டும் பார்க்காதீங்க. இந்த மக்கள் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு அதீத ஒரு அச்சமும் இதற்கான ஒரு காரணமா இருக்க முடியுமோ? சில கன்சர்ன்ஸ் இருக்கவே செய்கிறது. இதை தாண்டி இதோட சேர்ந்து ஒரு அதீத அச்சமும் சேர்ந்திருக்கிறதோ? சார், ஓடையெல்லாம் காஞ்சி போயிடும். ஓடை காஞ்சி போயிட்டா விவசாயம் பண்ண முடியாது. இது 4000 லாரி லோடு எடுத்துட்டு வருவேங்கிறான். போன தாட்டி அறிக்கை கொடுக்கும் போது போன தாட்டி 325 ஹெக்டர் நிலத்தை எடுப்பேன், 800 ஏக்கர் மதிப்புள்ள நிலத்தை கவுத்திமலை வேடியப்பன் மலையிலிருந்து எடுப்பேன்னு சொல்லி தான் கேட்டிருந்தான். இந்த தடவை 23 ஹெக்டர் கேட்டிருக்கான். 4000 லாரி லோடு வந்து இந்த கிரிவல்லம் வழியா போனா, ஒண்ணு கிரிவல்லமே டூரிசமே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு இன்னைக்கு திருவண்ணாமலையில. நிலத்தோட விலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நிலம் எல்லாமே எல்லா வேல்யூ கெட்டு போயிடும். தண்ணி இல்லாம நிலத்துக்கு வேல்யூ இருக்காது. அது உறுதியானது. நீங்க மலையை வெட்டிட்டீங்கன்னா தண்ணி, அங்க இருக்கிற தண்ணியை வந்து நம்ம நீர்நிலை ஆதாரத்தை மறந்துடலாம். ஒரு பகுதி நீங்களே குறிப்பிட்டது போல 23 ஹெக்டேர் தான் போகும்போது நீங்க சொல்ற அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படுமா என்ன? சார், 23 ஹெக்டர்ஸ் கேட்டது வந்து இப்போ எதுக்காகனா, லாஸ்ட் டைம் 325 ஹெக்டர் கேட்டா எல்லாம் ஊருக்காரங்க சேர்ந்துக்கிறாங்க விட்டுக்கா. இப்போ பிரிச்சு விட்டா ஒரு ஊரை பிரிச்சு அடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு. ஒத்துமொத்தத்துல கவுத்திமலை வேடியப்பன் மலையை மக்கள் வெட்ட விட மாட்டாங்க. இதே மாதிரி சேலத்துல கஞ்சமலை இருக்கு. கஞ்சமலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தான். கஞ்சமலை கிட்ட தான் அவன் பிளான்ட் இருக்கு. பொட்டநேரிங்கிற ஊரு எங்க சேலத்துல தான் அவன் பிளான்ட் இருக்கு. ஜிண்டரோட பிளான்ட் இருக்கு. கஞ்சமலையில வந்து 2500 ஏக்கர் கேட்டிருந்தான். இப்போ இந்த பக்கம் வரல. இந்த சிசி கமிட்டி இங்க மெம்பர் இறங்கினாலும் சேலத்துல தங்கியிருந்தாலும் கஞ்சமலை பகுதி பக்கம் வரல. தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிருப்பாரு, ஆனா இங்க வரல. ஏன்னா மக்கள் ரொம்ப கடுமையா எதுக்குறாங்க. இங்க அங்க கொஞ்சம் லைட்டா லூஸ் விட்டனால உள்ள பூந்திருக்காங்க. அவ்வளவுதான் இப்ப விஷயம். மக்கள் எதிர்ப்பை மீறி இது நடக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. இது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக நான் புரிஞ்சுக்கிறேன். எமது செய்தியாளர்கிட்ட கேட்க விரும்புகின்றேன். இது கிரிவல பாதைக்கு அருகாமையில் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த மக்கள் எதிர்க்கிறதுக்கான காரணம் சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படிங்கிற காரணம் தானா, இல்ல வேற என்னென்ன காரணங்களால மக்கள் இந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள்? இந்த திட்டம் வந்தால் இந்தந்த பாதிப்புகள் வரும் என்று மக்கள் பட்டியலிடக்கூடிய காரணங்கள் யாவை? அவங்கள்ட்ட சொல்லுங்க. குறிப்பாக இந்த திட்டம் வந்து இப்பகுதியில் செயல்படுத்தப்பட்டால் மிகவும் பாதிக்கப்படுகிறது விளைநிலங்கள்.
அதை பற்றி நம்மோடு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஜோதி அவர்கள் வருவார்கள், அவரிடமே கேட்போம். சார், நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இந்த பகுதியில் விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை உருவாகும்? இந்த பகுதியில் 30,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் நேரடியாக பாதிக்கும். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் மறைமுகமாக பாதிக்கும். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த பகுதியை விட்டு வெளியேறி வெளியிடங்களுக்கு வெளியேற்ற வேண்டும். இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே மழை அளவு குறைந்த மாவட்டம். இதில் இருக்கிற லட்சக்கணக்கான 2.7 லட்சம் மரங்களை வெட்டியெடுப்பதன் மூலம் இந்த பகுதி முழுவதும் எதிர்காலத்தில் பாலைவனமாகிற ஆபத்து நிறைந்ததாகும். இந்த மலையிலே 2000க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகளும் 50க்கும் மேற்பட்ட வனவிலங்குகளும் இது இருக்கிறது. இதனால் இந்த பகுதியுடைய சுற்றுச்சூழலும் பாதிக்கும். இதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இங்கிருந்து வெளியேற்றுவதன் மூலம் விவசாயிகளை வெளியேற்றி அதன் மூலம் அவர்கள் கொடுக்க போகிற பலன் என்னவென்று சொன்னால் 180 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறார்களாம். இது இந்த பகுதி விவசாயிகளை தற்கொலையில் தள்ளுவதற்கு மத்திய அரசு முயற்சிக்கிறது என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அதாவது இந்த திட்டம் இப்பகுதியில் செயல்படுத்தப்பட்டால் விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளும் திட்டமாக தான் இருக்கும் என்பது இவரோட கருத்தாக உள்ளது. ஹரி, தொடர்ந்து பேசுவோம். திரு சேத்தி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இதனால உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படும், அந்த பகுதியுடைய ஒரு சுற்றுச்சூழலை தாண்டி இந்த மக்களுடைய ஹெல்த்துக்கும் சில சவால்கள் இது விடுகிறதுங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. மாறாக அந்த தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த அயனூர்ல அப்படி எதுவும் டாக்ஸிக்கா எதுவுமே கிடையாது. அதனால இந்த திட்டம் வந்தா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படணும், நீராதாரங்கள் பாதிக்கப்படணும், விஷமாக மாறுங்கிறதோ தேவையில்லாத அச்சம்ங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அதை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க சேத்தியா? சார், பெல்லாரியோட படம் சும்மா கூகுள்ல இன்டர்நெட்ல பெல்லாரி மட்டும் போட்டு டைப் பண்ணி பாருங்க. ஒரு நாய் கூட அங்க சிகப்பா இருக்கும், மனுஷன் விட்டுருங்க. சோ இதுல 101% ஐரன் ஓர் மைனிங்னால ரேடியேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் பெல்லாரி அங்க இதே போல ஐரன் ஓர் பிளான்ட் இருக்கா? ஜிண்டல் அங்கதான் ஆபரேஷன்ல இருக்கான். லோக் ஆயுக்தால சந்தோஷ் ஹெக்டே கேஸ்ல எடியூரப்பா வெளியிட்டது எடியூரப்பா கரப்டான ஒரு லீடர்னு சொல்லி ப்ரூவ் ஆனது. ஆனா அந்த கரப்ஷன் யார் கொடுத்தாங்கன்னா இந்த ஜிண்டல் தான் கொடுத்திருக்காங்க. அங்க 2 கேஸ் போட்டப்பட்டிருக்கு, அதுவும் 2மே ஜிண்டலோட கேஸ் தான். இப்ப பெல்லாரியிலிருந்து ஸ்டாக் அங்கே வரதில்லை. ஜிண்டல் பிளான்ட்டுக்கு ரொம்ப டைட் ஆகிவிட்டது, சீப்பாவும் இல்ல. எல்லாம் சட்ட ரீதியா நடந்துட்டு இருக்கனால கொஞ்சம் பிரச்சனை இருக்காரு. ஏன்னா நம்ம நாடு முழுக்க பார்வையில பெல்லாரி வந்துருச்சு. இப்போ கஞ்சமலையும் திருவண்ணாமலையும் திருப்பியும் தேவைப்படுது. திருவண்ணாமலையில இந்த அவன் எழுதியிருக்கான் இப்படிதான், அவன் அறிக்கையில தான் இருக்கு. ஓபன் பிளாஸ்ட் மைனிங். ஓபன் பிளாஸ்ட் மைனிங்னா வெடி வச்சு மைனிங் பண்ணுவாங்க. வெடி வச்சு மைனிங் பண்ணக்குள்ள அதோட ரெசிடியோ, அந்த ஐரன் ஒரு அந்த இரும்பு தாது எடுத்ததுக்கு அப்புறம் அது செப்பரேட் பண்ணி அங்க பெல்லட்டைசேஷன் பிளான்ட் போடுவாங்க, பெல்லட்டா எடுப்பாங்க. அதோட ஸ்லட்ஜ் அது கிரவுண்ட் வாட்டர்ல கண்டாமினேட் ஆகும் போது அது ரொம்ப பெரிய ஹெல்த் இம்பாக்ட். இது பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் ஒரு விக்கெட் வரும்போது அதுக்கு அருகாமையிலே இருக்கணும் இல்லையா? இந்த பெல்லட்டைசேஷன் பிளான்ட் உருவாகணும்னா அதுக்கு எவ்வளவு பரப்பளவு தேவைப்படும்? ஏன்னா அதற்காக தேவைப்படக்கூடிய ஒரு 100 ஏக்கர் தேவைப்படுமா? பெல்லட்டைசேஷனுக்கு 30-40 ஏக்கர்ஸ் கேட்டிருந்தா லாஸ்ட் டைம். இப்போ இந்த புது ப்ராஜெக்ட்ல எவ்வளவு கேட்டிருக்கான்னு தெரியல. இப்ப ஆக்சுவலி பெல்லட்டைசேஷன் பிளான்ட் கேட்கல, சின்னதா வாங்குறான். 23 ஹெக்டர் எடுத்துக்கிட்டானா அப்புறம் மூலமா ஈஸியா ஒரு தாட்டி கன்சாலிடேட் ஆனா ஈஸியா மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்கிற ஒரு திட்டம் தான். ரைட். இப்போ இது சுற்றுச்சூழலுக்கும் உடல் நலத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் எப்படி ஊர்ஜிதமா சொல்ல முடியும்? இல்லை என்று உங்களுடைய அறிக்கைகள் எல்லாம் விளக்கப்படுது. அயனோர் டாக்ஸிக் கிடையாதுன்னு சொல்லப்படுது. எப்படி நீங்க இந்த திட்டம் வந்தால் அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்னு எப்படி நீங்க பட்டியலிடுறீங்க? எதன் அடிப்படையில் சொல்றீங்க சார்? ஃபர்ஸ்ட் மைனிங் வந்தாவே சார் ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏர்ல பரப்பும். ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். சிலிகோசிஸ்ங்கிறது ஒரு சிமெண்ட் யூஸ் பண்ணி, சிமெண்ட் ஆஸ்பெட்டாஸ் ஷீட் நீங்க உங்க பில்டிங் மேல போட்டாலே அதனாலே சிலிகோசிஸ் வருதுன்னு ஒரு ப்ரூவான ஃபேக்ட். இது சிலிகோசிஸ் வந்தது. நீங்க ஐரன் ஓரை பிளாஸ்டிங் பண்ணி 4000 லாரி லோட்ஸ் தினசரியா அந்த பகுதியிலிருந்து எடுத்துட்டு போற போது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னாலேயே ரொம்ப ஹெவியான இம்பாக்ட் வரும். நம்பர் 2, ஆல்ரெடி தண்ணி சுத்தமான தண்ணி, அங்க ஊத்து எடுத்து நிலத்தடி நீர் எல்லாம் சுத்தமா இருக்கு. நீங்க அதுல ஸ்லட்ஜ ஆட் பண்ணி அந்த தண்ணியை கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்காது,
ரெண்டாவது இருக்கிற தண்ணி கொஞ்சம் நஞ்சு இருக்கிற தண்ணியும் கண்டாமினேட்டடா இருக்க போகுது. கண்டாமினேட்டட் வாட்டர்னால காத்தும் சுத்தமா இல்ல, தண்ணியும் சுத்தமா இல்ல. சோ அப்புறம் எப்படிதான் ஹெல்த் மெயின்டைன் ஆகுறது மக்களுக்கு? இது உங்களுடைய பார்வையாக இருக்க மீண்டும் நல்லா இருந்தா களத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை தான் கேட்க விரும்புகின்றேன். விவசாயம் பாதிக்கப்படும், உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நிறுவனங்கள் வந்தால் அந்த தொழில் வளர்ச்சி ஏற்படும், பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரியான காரணங்களும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த பகுதி மக்கள் அவற்றை எல்லாம் எப்படி பார்க்கிறாங்க? அதை தாண்டி ஏற்கனவே சொன்னது போல 23 ஹெக்டேர்ல தான் இப்பொழுது கேட்கிறாங்க. பாதிப்பு அவ்வளவு பெருசா இருக்காதுங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கிறது. அங்கே எப்படி பார்க்கப்படுகிறது? செய்தியாளர்கிட்ட கேட்க இருக்கின்றேன். கண்டிப்பாக இதை பற்றி நம்மோடு பாலு அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடமே கேட்போம். தற்போது இந்த ஜிண்டால் நிறுவனம் இந்த பகுதியில் எந்த ஒரு நிறுவனத்தை அமைத்தால் இப்பகுதியில் உள்ளவர்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீங்க? 2008ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியரால் இந்த திட்டத்தை பற்றி பொதுமக்களிடம் ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் கேட்க ஏற்பாடு செய்யப்பட்டது. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 51 கிராம மக்கள் ஒன்று திரண்டு இந்த திட்டத்திற்கு எதிராக தமது கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அன்றைய மாவட்ட ஆட்சியர் கூட இந்த திட்டம் வேண்டாம் அப்படி என்று மேல் முறையீடு செய்து திட்டத்தை தடுத்து விட்டார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் வைத்து இந்த ஜிண்டால் நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி ஒரு உத்தரவு பெற்று இன்று இந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 51 கிராம மக்களின் உயிர் வாழ்வாதார பிரச்சனையாகும். இந்த திட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டால் கிட்டத்தட்ட கவுத்தி மலை, வேடியப்பன் மலை என்ற 2 மலைகளும் 325 ஏக்கர் பரப்பளவு உள்ள 3 லட்சம் மரங்களை கொண்டுள்ள இந்த 2 மலைகளையும் தவிடு பொடியாக்கி தூள் தூளாக்கி ஒன்றுமே இல்லாமல் செய்துள்ளார்கள். இந்த திட்டத்தை இந்த 51 கிராம மக்களும் ஒட்டுமொத்தமாக ஒருவர் தவிர எல்லோருமே எதிர்க்கின்றார்கள். இந்த திட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டால் குறிப்பாக நிலத்தடி நீர் ஆதாரம் சுத்தமாக உறிஞ்சப்பட்டுவிடும், விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். இன்னொன்று முக்கியமாக மிகவும் பழமையான பாரம்பரியமிக்க முருகர் கோயில், வேடியப்பன் கோயில் ஒன்று உள்ளது. இந்த கோயிலை உடைத்து தூள் தூள் ஆக்குவார்கள். மக்களின் மத ரீதியாக உணர்வுபூர்வமான விஷயம் இந்த கோயில். இந்த கோயிலையும் இடித்து தரைமைக்க மாட்டு கிட்டத்தட்ட எல்லா இயற்கை சூழலையும் அழிக்கக்கூடிய ஒரு அபாயம் இந்த திட்டத்தால் இங்கு உள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் தற்போது ஜிண்டால் நிறுவனம் எடுத்தால் இந்த மலைப்பகுதி எந்த விதமான ஒரு பாதிப்பு அடையும் என்பது தற்போது நம்மோடு இயற்கை சமூக ஆர்வலர் ராஜாமல் அவர்கள் அவரிடமே கேட்போம். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஜிண்டால் நிறுவனம் இந்த பகுதியில இந்த திட்டத்தை ஆரம்பித்தால் இந்த மலைப்பகுதிகள் எந்த விதமான பாதிப்புகளை அடையும்? ஜிண்டால் கம்பெனி 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி கருத்து கணிப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பிறகு எத்தகைய பாதிப்புகளை அடையும் சொல்றேன். நான் இந்த கவுத்திமலை வேடிமலை பாதிக்கப்பட்ட கிராமம் இருந்து ஒன்றான கிராமம், என்னுடைய சொந்த கிராமம் கருந்துவாம்பாடு என்ற வில்லேஜ். நான் ஒரு விவசாய பெண். விவசாயிகளுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமையை பற்றி. அதே போலதான் நான் இதை பேசுறேன். இங்க பாதிப்பு எப்படி என்றால் விவசாயம் முழுமையாக அற்று போயிடும், இடப்பெயர்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது மூலிகை செடிகள் மாறிவிடும், மரங்கள் வெட்டப்படும், மழை இல்லாமல் போகும். ஏற்கனவே நம்முடைய வறட்சியான மாவட்டம் சொல்லிட்டு இருக்கோம், திருவண்ணாமலை மாவட்டம். அந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கி இல்லாம கூட ஆகலாம், வறண்ட பாலைவனமாக மாறலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வேலைவாய்ப்பு இல்லாமல் ஏற்கனவே நம்முடைய மக்கள் வெளியூர்களுக்கு சென்று பழைக்கின்றார்கள் இடப்பெயர்ப்பு. இப்பொழுதும் இடப்பெயர்ப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். வேலை இல்லாமல் வன்முறையினாலும் நிறைய பாதிக்கப்படும். ஏன்னு சொன்னா பணக்காரர் ஆதிக்கம் மேலோங்கி அவர்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள். ஏழை விவசாயிகள் மிகவும் பின்தங்கி போவார்கள். இவருடைய வாழ்வாதாரம் முழுமையாக அற்று போயிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. தற்போது இந்த 23 ஏக்கர் மட்டும் ஹெக்டேர் பரப்பளவில் மட்டுமே இந்த திட்டம் செயல்படுத்துவதாக சொல்லியிருக்கார்கள். இது படிப்படியாக விரிவுபடுத்தப்படுமா அல்லது இந்த 23 ஹெக்டேரில் மட்டும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் எந்த விதமான ஒரு பாதிப்புகள் வரும்? இந்த திட்டம் 2004 ஜிண்டால் நிறுவனத்துக்கு ஒப்புதல் பெறப்பட்டு நடத்தப்பட்ட முயற்சித்த போது இந்த பகுதியில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 51 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இங்கே கருப்பு கொடி தங்கள் இல்லங்களில் கருப்பு கொடியெல்லாம் ஏற்றி இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த அடிப்படையில் தற்காலிக நிறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த திட்டம் மீண்டும் உச்சநீதிமன்றம் சென்று இன்றைக்கு ஜெயகிருஷ்ணா தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன் போடப்பட்டு வந்திருக்கிறது. இந்த திட்டத்தை அந்த கமிஷன் தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டும் அவர்கள் அது இருக்கட்டும். ஆனால் இந்த திட்டம் இந்த பகுதியில் வந்தால்
பெரும்பான்மை மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. ஏனென்று கேட்டால் இந்த மாவட்டம் முழுக்க முழுக்க விவசாயத்தையும் கால்நடைகள் நம்பியுள்ள மக்கள் இந்த பகுதியில் வாழ்கின்றார்கள். வனம் அழிந்துவிட்டால் கால்நடைகளை பராமரிக்க முடியாது. வேலை வாய்ப்பு என்பது இரண்டாவது பட்சம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெய்வேலியில NLC உருவாக்கும் போது அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தரேன்னா அந்த பகுதியில் எல்லாருக்கும் அதுக்கு மாற்று இடம் தரணும் தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த பகுதி மக்கள் போராடி கொண்டும் வேலை வாய்ப்பு இருந்தும் 13,000 பேர் இன்னைக்கு வேலை சென்று 13,000 பேர் வேலை உரிமை பெற முடியவில்லை. அந்த பகுதியில் தங்கள் நிலங்களை கொடுத்த விவசாயிகள் விளைநிலம் நிலங்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து இன்றைக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இந்த பகுதியில் இருக்க மக்கள் அனாதைகளாக ஆக்கப்படுவார்கள். தங்கள் வாழ்வாதாரத்தில் பஞ்ச பரியாளர் திரிவார்கள். ஆகவே அவருடைய வாழ்வாதாரத்தை உரிமைப்படுத்த நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த திட்டத்தை முடக்க வேண்டும், செயல்படுத்தக்கூடாது என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இந்த திட்டம் 23 ஹெக்டேர் பரப்பளவில் மட்டும்தான் செயல்படுத்துவதாக ஜிண்டால் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது விரிவுபடுத்தப்படுமா என்பதோட ஒரு கருத்து. நிச்சயமாக விரிவுபடுத்தப்படும். ஏனென்று சொன்னால் ஒரு இரும்பு தாது எடுக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் முதலாவதாக அவங்க எடுக்கக்கூடிய அளவு சிறிதாக தான் மக்களிடையே சொல்வார்கள். ஆனால் அதன் பின்பு விரிவாக்கப்படுத்தப்படுத்ததான் அவருடைய ஆதாயம் அந்த தாது அளவு அதிகமாக கிடைக்கும். அப்படி நிச்சயமாக சொல்கிறேன். 50 கிராமங்கள் நேரடியாக இங்க பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த 50 கிராமங்கள் மட்டும் போகாது. இது சுற்றி இன்னும் ஒரு 100 கிராமங்கள் சேர்ந்து பாதிக்கப்படலாம். ஆனால் நேரடியாக 100 கிராமங்கள் இங்கே பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆனால் மறைமுகமாக திருவண்ணாமலை சுற்றி கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் 800 கிராமங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இதுல ஒரு 300 கிராமங்களாவது பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறது. இது இந்த திட்டத்தினால் கிட்டத்தட்ட இந்த சுற்றுப்பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய ரெட்டமலையில அங்க இருக்கக்கூடிய இரும்பு தாதுகளை எடுக்கக்கூடாது, அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட அதை எடுக்கக்கூடாது. எடுத்தால் அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆனது செயல்படுத்தப்பட்டால் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகும் என்ற ஒரு கோரிக்கை நிலவுகிறது. உச்சநீதிமன்றத்துடைய கதவுகள் பலமுறை எட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறது. இது எக்காரணம் கொண்டும் நிறைவேறக்கூடாது என்பது அங்கிருந்து கேட்கக்கூடிய குரலாக இருக்கிறது. இது அந்த மக்களை பாதிக்காமல் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. இதையெல்லாம் பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய எமது செய்தியாளர் குரு தண்டபாணி அந்த பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். இதே போல திரு பியூஷ் சேத்தியா அவர்களும் எமது சேலம் அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இது சார்ந்து பல ஆய்வுகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய திரு பியூஷ் சேத்தியா. திரு பியூஷ், இதற்கு காரணங்கள், இது எதிர்க்கப்படுறதுக்கான காரணம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள், நீராதாரம் பாதிக்கப்படும், இக்கலாஜிக்கல் டேபிளே பாதிக்கப்படும், லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டப்படும் என்று. நிச்சயமாக இவையெல்லாம் ஒரு பெரிய கன்சர்ன் தான். அதே போல எந்த அளவுக்கு விவசாயமும் அது சார்ந்த வாழ்வாதாரமும் முக்கியமோ அதே போல தொழில் வளர்ச்சியும் நம்ம நாட்டில் முக்கியம் பார்த்தாகணும். இந்த ஸ்டீல் உற்பத்தி அயனோர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தால் பெரிய அளவுக்கு குறைந்து கொண்டு வருகிறது. வெளிநாட்டிலிருந்து அதிக அளவுக்கு இம்போர்ட் செய்ய வேண்டிய நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும். 2008 213 மெட்ரிக் டன் அளவுக்கு நம்ம உற்பத்தி செஞ்சதுல இருந்து பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது. 136 மெட்ரிக் டன்னாக 2012-13 குறைந்திருக்கிறது. ஆக உள்நாட்டு அளவுல நம்ம இது ஒரு அயனோர் கிடைக்கப்படுறதுக்கான ஒரு தேவையும் நமக்கு அகில இந்திய அளவுல இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இடைப்பட்ட தீர்வு இல்லையா? ஆக அயனோர் ப்ரொடக்ஷனே நம்ம ஒட்டுமொத்தமா எதிர்த்துடலாமா? அது எப்படி முடியும் சார்? ஐரன் ஓர் பொறுத்த வரைக்கும் ஐரன் ஓர் ப்ரொடக்ஷன் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா சடன் ஸ்பர்ட் 92க்கு அப்புறம், இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு சடன் ஸ்பர்ட் வந்தது 2000க்கு அப்புறம். எக்ஸாக்டா சொல்ல போனா இந்த ஸ்பர்ட் வந்ததுல கம்ப்ளீட்டா நம்ம ஐரன் ஓர் ரிசர்வ்ஸ் சைனாக்கு அனுப்பிச்சு விட்டோம். அண்ட் அந்த ஸ்கேம் தான் இப்போ பெரிய அளவுல சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. பெல்லார்ல இருந்து வந்த ஸ்கேம் எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டாங்க, எந்த டியூட்டி கட்டாம, எந்த டியூட்டி செல்லாம. நம்ம உள்ளூர் ஐரன் ஓர் ஒரு டன் 23 ரூபாய் 23 rupees per டன்னுக்கு நம்ம வித்திருக்கோம். சோ ஐரன் ஓர் இல்லாம இருக்கு, அது ஒரு விஷயம், அது பொய். ரெண்டாவது குறைஞ்சிட்டு வருது, அதுவும் பொய். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மைன்ஸ் ஸ்டீல் மினிஸ்ட்ரியால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது சார்ந்த செய்திகள் வந்திருக்கிறது. அயன் ஓர் ப்ரொடக்ஷன் இஸ் கிராஜுவலி ஆன் டிக்ளைன். எக்ஸ்போர்ட் பண்ணலையா? இல்ல, the production is on decline அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும்ல. ஐரன் ஓர் கிராஜுவலி எப்படி டிக்ளைன் ஆச்சுன்னா பெல்லரியில உடனே ஸ்டாப் ஆச்சு. கோவால கண்டினியூஸ் வயலேஷன், எந்த வரி கட்டாம செலுத்துறதுனால கோவாலையும் மொரட்டோரியம் போட்டிருக்காங்க. மொரட்டோரியம் போட்டனாலதான் ஸ்டீலோட ஐரன் ஓர் அவுட்புட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. தவிர ஒன்னும் இங்க மாதிரி சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னு சொல்லி எல்லாம் யாரும் போய் நிறுத்தல. இது வரைக்குமே சில இடத்துல புது ப்ராஜெக்டுக்காக அப்போசிஷன் இருக்கு, தவிர பழைய ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. இவங்க திருட்டுத்தனம் பண்றாங்க, ஒரு எக்ஸைஸ் டியூட்டியை திருடுறாங்க.
எந்த நாட்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு வருமானம் வராம பண்றாங்கனால தான் நின்னு போயிருக்கு தவிர, எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல காட்டுங்க அங்க வந்து மைன்ஸ் வந்து ரன் ஆகல, மைன்ஸ் ஓடல, மைன்ஸ் நிறுத்திட்டாங்கலாம், அதெல்லாம் ஒரு அபட்டமான ஒரு பொய்யா இருக்கும். ஆல்ரெடி கோவால நிறுத்தி இருக்கு, சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி இருக்கு, பெல்லரியில சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விவரம் சொல்ல விரும்புறேன். எந்த ஃபாரஸ்ட், எந்த வனப்பகுதி இல்லாம ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்றதா இருந்தாலும் 5 ஹெக்டருக்கு மேல ஒரு அப்ளிகேஷன் யார் போட்டாலும் சரி, சென்ட்ரல் சுப்ரீம் கோர்ட்டோட சென்ட்ரல் எம்பவர்மெண்ட் கமிட்டி தானா வந்து பார்க்கும். இவங்க வந்து முதலே பார்த்துட்டு போயிருக்காங்க. 2008 மகேந்திர வியாஸ் வந்து கஞ்சமலையும் திருவண்ணாமலையும் ஜிண்டலுக்காக பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் போராட்டம் நடந்தது, அந்த அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கி விட்டது இந்த கம்பெனியே. 325 ஹெக்டர் முதல்ல கேட்டிருந்தான் திருவண்ணாமலையில, 800 ஹெக்டர் சேலத்துல கேட்டிருந்தான் கஞ்சமலையில. இப்போ 23 ஹெக்டர் கேட்டு வந்திருக்கான். 23 ஹெக்டர் கேட்டாலும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கமிட்டி வரதான் தீரும், வந்து பார்க்க தான் தீரும். இதனால இது வந்து சுப்ரீம் கோர்ட் அவன் வந்து அப்ளிகேஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் வர கிடையாது. எந்த பெட்டிஷன் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தாகணும். ஒரு ப்ரொசீஜரல் விஷயம் தான். அதே போல இந்த ஒரு அயனோர் இரும்பு தாது உற்பத்தி நாட்டுல குறைகிறது அப்படின்னு காரணம்னா அதுக்கான காரணம் இது போன்ற முடக்கங்கள் அல்ல, இது போன்ற ஒரு ஸ்கேம்ஸ்னால வந்த விளைவை தவிர யாரும் அதை தடுத்து நிறுத்தல, அதனால வந்து ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நான் இந்த நிலையில எமது செய்தியாளர் குரு கிட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு திட்டம் வறுமையானால், ஏற்கனவே ப்ரப்போஸ்ட் வடிவத்தில் வறுமையானால் ஆயிரக்கணக்கில் வந்து மரங்கள் வெட்டப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது, இல்ல அச்சமாக இருக்கிறது? கண்டிப்பாக இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 2,70,000 மேற்பட்ட அரிய வகை மரங்கள் உள்ளது. இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இந்த மர வகைகள் எந்த ஒரு பாதிப்பு அடையும் என்பதை தற்போது நம்முடைய இருந்திருக்கிறார், அவரிடமே கேட்போம். அதாவது இந்த தமிழகத்திலேயே அதிக நிலநடுக்கம் உள்ள பகுதி வந்து தமிழக அரசாலும் மத்திய அரசாலும் தீர்மானிக்கப்பட்ட இடம் திருவண்ணாமலை பகுதி. இந்த மலை வெட்டுவதன் மூலம் இந்த பகுதி மீண்டும் மிகப்பெரிய நில அதிர்வு ஏற்படுகிற ஆபத்து இருக்கிறது. ஆகவே மத்திய புவிசார் விஞ்ஞானத்தினுடைய அனுமதி இல்லாமல் இதில் எந்தவித நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டும் மேற்கொள்ளக்கூடாது. ஒன்னு. இரண்டாவதாக, விஜய் கிருஷ்ணா இங்கு வருகிற போது அந்த தகவலை இந்த பகுதி மக்கள் யாருக்கும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை. இந்த பகுதி மக்கள் எல்லோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அதில் ஏற்பட்ட சுற்றுச்சூழலை அவர்களிடம் கேட்டிருந்தால் அது உண்மையான விசாரணை குழுவாக இருக்கும். ஆகவே உச்சநீதிமன்றம் இவைகளை தானே முன்வந்து ஏற்கும் மனுவாக ஏற்று இப்பகுதி மக்களுடைய விவசாயிகளுடைய நேரடி கருத்துக்களை கேட்டறிவதன் மூலம் மட்டும்தான் இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும். நான்காவதாக, மத்திய அரசும் உடனடியாக இப்பகுதி மக்கள் ஏற்பட்ட சேதாரங்களை மத்திய அரசு தன்னுடைய பிரமாண வாக்குமூலத்தில் உச்சநீதிமன்றத்திலே பதிவு செய்ய வேண்டும். 2,70,000 மரக்கன்றுகளை மாற்று இடங்களில் நடுவது என்று முடிவு செய்தால் அது எந்தெந்த இடம், எந்தெந்த பகுதி, எங்கே இருக்கிறது இடம் என்பதை மத்திய அரசு விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். இவை போன்ற பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருப்பதால் இந்த ஜெயகிருஷ்ணாவுடைய இந்த விசாரணை அறிக்கை மீண்டும் அனைத்து பகுதி மக்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே உச்சநீதிமன்றம் ஒரு மனுவை பெற்றால் அது ஒரு உண்மையான வெளிச்சத்திற்கு அது வரும் என்று என்னுடைய தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு வந்து இந்த பகுதியில் வந்து இந்த மரங்கள் வெட்டப்பட்டால் மேற்கொண்டு வேற எந்தமான ஒரு பாதிப்புகளை வரும் என்பதை தற்போது நம்முடைய விவசாயி ஒருவர் அவரிடமே கேட்போம். இப்போது இந்த ஜிண்டால் கம்பெனி வந்து கவித்தி மலை வேடிப்பையில தாது எடுத்தா அங்க ஆடு மாடு பல லட்சக்கணக்கில் இருக்குது. நாங்க வாழ்வாதாரமே அதான், எங்க மூச்சு உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். பிறகுற குழந்தைக்கு கை கால் வராது, காது கேட்காது. பல விதமான இடத்துல நாங்க போயிட்டு ஜட்டீஸ்கர்னு ஒரு மத்திய பிரதேசம் தாண்டி போய் பார்த்திருக்கோம். அது நேரடியா பார்த்த பிறகுதான் நாங்க உயிர் உள்ளவரை அதை நாங்க விடமாட்டோம் என்று உறுதி கூறுகிறேன். வேற என்னமான ஒரு பாதிப்புகள் வந்து இங்க இந்த பகுதியில் உருவாக்குன்றது நீங்க கேக்குறீங்க? மெயினா குடித்தண்ணி பாதிப்பாகும். சாத்தனூர் அணையிலிருந்து 550 கேன டிஎம் தண்ணி எடுப்போம்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஜிண்டால் கம்பெனி. ஆனா திருவண்ணாமலைக்கு இப்பவே வாரத்துக்கு ஒரு தண்ணி தான் வருது. திருவண்ணாமலைக்கு அப்பேற்பட்ட மாவட்டத்துக்கே தண்ணி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாம் எங்க தண்ணி கிடைக்கும் போது இங்க 4000 அடி நோண்ட போறீங்க, தண்ணி இங்க கிடைக்காது. எங்கள் குடும்பமே மொத்தமும் 1 லட்சம் குடும்பத்துக்கு மேல கிட்டத்தட்ட நாங்க எல்லாம் வேஸ்ட் ஆகி வெளிநாட்டுக்கு போக வேண்டியதுதான். எங்களுக்கு இந்த திட்டமே கைவிட்டாதான் போகும்போது எல்லாம் நாங்க அப்படியே மொத்தமா சாவறோம் கம்ப்ளீட்டா. மேற்கொண்டு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடாது என்று இப்பகுதி மக்கள் எந்தெந்த ஒரு போராட்டங்களை வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க வந்து நாம் இப்போது கேட்போம். இந்த பகுதியில் வந்து
கருப்பு கொடி ஏந்தி தங்கள் இல்லங்களில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்திருக்காங்க, தர்ணா போராட்டம் நடத்திருக்காங்க, கலெக்டர் ஆபீஸை முற்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கான அந்த கலெக்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்குது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் எல்லாரும் இந்த திட்டத்தை கைவிடணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கைவிட்டிருக்காங்க. ஆக இது மாதிரி மக்களுடைய எதிர்ப்பு மேலும் வலுவாங்கி இருக்கிறது, மேலும் மேலும் தொடரும். இந்த போராட்டம் இதோடு நிற்காது. இந்த திட்டத்தை இதோடு நிறுத்துகின்ற வகையில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட்டால் பல கட்ட போராட்டங்களிலிருந்து தாங்கள் ஈடுபட வருவதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளார்கள். ஹரி, அங்கு குழுமியிருப்பவர்களுடைய எண்ணம் இது எந்த வகையிலும் ஏற்புடைய திட்டம் அல்ல அப்படிங்கிறது. நான் திரு பியூஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். அங்க பேசும்போது ஒரு விவசாயி கூட குறிப்பிட்டார், நான் மத்திய பிரதேசத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னு. நீங்களும் பெலரி எக்ஸாம்பிள் குறிப்பிட்டீங்க. கொஞ்சம் கம்பேரிட்டிவா சொல்லுங்களேன். இது போன்ற இரும்பு தாதுகள் எடுக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மைன்ஸ் சுற்றி இந்தியாவிலே பல மைன்கள் இருக்கிறது. அங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, அதன் அடிப்படையில் இந்த பாதிப்பு ஏற்படும் நம்ம அஞ்சறதுக்கான முகாந்திரங்களை புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய மைனை சுற்றி என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஆல்ரெடி? சார், இப்போ சேலத்து டிஸ்ட்ரிக்ட்லயே சொல்றேன்னா, எங்களுக்கு இங்க பாக்சைட் மைனிங் இருக்கு, மேக்னசைட் மைனிங் நடந்துட்டு இருக்கு. வேதாந்தாங்கிற கம்பெனி இந்த ஏற்காட்லயும் கொல்லிமலையிலயும் இந்த மலையை வெட்டி மைனிங் பண்ணனால 1000 ஏக்கர்ல பண்ணனால சேலத்துல உருவாக்குன 5 ஆறோட பேரு நீங்க சேலம் பகுதியில எந்த மக்களுக்கும் தெரியாது. 5 ஆறு எங்க சேலத்துல உருவாக்குனது, சர்பங்கா, சுவேதா, வசிஷ்டா, அந்த ஆறெல்லாம் ட்ரை ஆகி போச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, மேக்னசைட் மைனிங் நடந்தனால டால்மியா கம்பெனி பர்ன் அண்ட் கோ 28 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல மைனிங் பண்றாங்க. மேக்னசைட் மைனிங் சேலம் ஒரிஜினல் சிட்டியே 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். அது எவ்வளவு நிலத்தோட பரவலுக்குன்னா சேலத்துல ஒரு வீடுக்கு 3000 சதுரடி ஃப்ரீயா நிலம் கொடுக்கலாம். அவ்வளவு பரப்பளவுல மைனிங் பண்ணிட்டு 8 கோடி ரூபாய் டியூ கேட்டதுக்கு ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. சோ ரெவென்யூ 0. ரெண்டாவது, ஒரு பாலைவனம் ஆகி உருவாக்கிறது 28 ஸ்கொயர் கிலோமீட்டர். அந்த 28 ஸ்கொயர் கிலோமீட்டர் பாலைவனம் ஆனால கீழே 30 ஏரிகள், எடப்பாடி வரைக்கும் ஒரு 25 கிலோமீட்டர், இந்த பகுதியில இருந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் 30 ஏரிகள் ரொம்பி விவசாயம் நல்லா இருந்தது இன்னைக்கு கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிடுச்சு. இந்த தாய் ஏரிங்கிறது மேல இருக்கிறது பேரே தாய் ஏரி, கற்பூர் ஏரியால அந்த தாய் ஏரி பினிஷ் ஆயிடுச்சு. சோ ஒன்னு தண்ணியோட பாதிப்பு. ரெண்டாவது, லாஸ் ஆஃப் ரெவென்யூ. எந்த விதமான ரெவென்யூ சோர்ஸும் அரசாங்கத்துக்கு இதனால இல்ல, ரொம்ப மீகரா இருக்கும். அதுக்கு கம்முன்னு இந்த 15000 ஏக்கர்ல மக்கள் விவசாயம் பண்ணிருந்தாலே இன்னைக்கு 40000 பேருக்கு ரொம்ப ஈஸியா ஏக்கருக்கு 3 பேர் என்கேஜ் பண்ணலாம். இன்னொருங்க, தொழில் முன்னேற்றம் வேணும் நாட்டுக்கு. ஆனா தொழில் முன்னேற்றம் ஏன் பொண மேல ஏறிட்டு போக முடியாது, அவன் ஏன் சொத்தை திருடிட்டு அவன் ப்ராஃபிட் காட்ட முடியாது. 1 crore போட்டா ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறான். நாங்க விவசாயிகள் ஒரு சின்ன யூனிட் போட்டா 1 லட்சம் ரூபாய் காளான் யூனிட் போட்டா 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறேன். இது எப்படி கையாளப்படணும் அப்படிங்கறது உங்களுடைய பார்வை. எக்கனாமிக்ஸே பேசலாம். இல்ல, இது எப்படி கையாளப்படணும் அப்படிங்கறது பார்வை. நிச்சயமாக ஐநூறு ப்ரொடக்ஷன் அதுக்கான தேவை, அதுக்கான டிமாண்ட் அப்படிங்கறது அதிகரித்து வருகிறது. புதிதாக எங்க இது சார்ந்த பிளான்ட் ஆரம்பிச்சாலும் இதே காரணங்களுக்காக எதிர்ப்பு ஏற்படக்கூடும் என்னும் பொழுது எப்படி கையாளப்படணும்? சார், ரீசைக்ளிங் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐரன் ஓர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஐரன் ஓர் இந்தியாவில் இருக்கிறதும் உலகத்தில் இருக்கிற ஐரன் ஓரை நீங்க ரீசைக்கிள் பண்ணாவே எல்லா இண்டஸ்ட்ரியல் நீட்ஸை மீட் பண்ணிடலாம். ஆனா ரீசைக்ளிங்கோட பிரச்சனை என்னன்னா, ரா மெட்டீரியல் காஸ்ட்லியா இருக்கு. மைன்ஸோட ரொம்ப லாபம் என்னன்னா, ஒரு டன்னுக்கு சொன்ன மாதிரி 23 ரூபாய் கொடுத்தா ஒரு டன் எடுத்துட்டு போயிடுறான். இன்னைக்கு ஒரு டன் உங்களுக்கு 23 ரூபாயில இரும்பு, பழைய இரும்பு கொடுப்பானா யாரும்? சோ காஸ்டிங் தாங்க பிரச்சனை. நீங்க ஐரன் ஓர் ரீசைக்ளிங் பண்ணாலே உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடும். ஆனா ரீசைக்ளிங் இஸ் a காஸ்ட்லி இண்டஸ்ட்ரி. விலை ஏறும். உங்க காரோட விலை ஒரு 10,000 ரூபாய் ஏறும், 20,000 ரூபாய் ஏறும். ஆனா நீங்க நான் விலையும் கொடுக்க மாட்டேன், எனக்கு ஃப்ரீயாவும் வேணும், நான் ஓடையும் அழிப்பேன், ஆறையும் அழிப்பேன். சரி, இது ஃபைனைட் சோர்ஸ். சரி, இது ஃபைனைட் சோர்ஸ். விவசாயங்கிறது காலங்காலத்திலிருந்து வந்தது. இந்த கம்பெனி எல்லாம் ஒரு 50 இயர்ஸ் தாங்காது, 60 இயர்ஸ் தாங்காது. ரொம்ப ஷார்ட் டர்மா நம்ம திங்க் பண்ண முடியாது. ஒரு நாட்டுக்காக 7 தலைமுறை காட்சி யோசனை பண்ணும். இது ஒரு நீண்ட கால அடிப்படையில யோசிக்கணுமே தவிர உடனடியான நலன்களுக்காக விவசாயத்தையும் அந்த பகுதியுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம கேள்விக்கு உள்ளாக்க கூடாது, பாதிக்க கூடாதுங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஆக இது சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு தாது தேவை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய விஷயம் தான். மறுசுழற்சி மூலமாக நிச்சயம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதுக்கு மாற்று பார்வையும் இருக்கவே செய்கிறது. மிஷ மாவட்டமான திருவண்ணாமலையில ரெட்டமலை அப்படிங்கிற பகுதி இருக்கிறது. இங்கே இரும்பு தாது வெட்டி எடுக்கிறதுக்கான ஒரு திட்டமானது
தீட்டப்பட்ட ஒரு நிலையில இந்த திட்டம் வந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், இது எந்த வகையிலும் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்புடையதல்ல என்று போராட்டங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது உச்ச நீதிமன்றத்தில் இந்த போராட்டம் இந்த ஒரு வழக்கானது பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த ஒரு திட்டம் ஏற்புடையதா, மாற்று வழிகளில் செயல்படலாமா, இந்த திட்டம் அத்தியாவசியமா என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எமது செய்தியாளர் களத்திலிருந்து குரு தண்டபாணி இணைந்திருக்கிறார். அதே போல சமூக ஆர்வலர் திரு பியூஷ் அவர்களும் எமது சேலம் அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இது பல்வேறு தரப்பிடமிருந்து பார்வையை பெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பவா செல்லதுரைங்கிற எழுத்தாளர் விசாரணத்தினுடைய பதிவை நமக்கு பதிவு செய்திருந்தார். அவர் என்ன சொல்கிறார் கேட்போம். இரும்பு தாது வெட்டி எடுத்துன்னு போறது வந்து சாதாரணமா தான் எடுத்துன்னு போவோம். என்ன ஒரு 10,000 பேருக்கு வந்து காது செவிடாயிடும், கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி ஆயிடுவாங்க, ரொம்ப சாதாரணமா என்னுடைய அறிக்கைகள்ல வந்து சொல்றாங்க. ஆனா அது இல்ல, அங்க இருக்கிற கம்ப்ளீட் அந்த மலையை சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர் விளை நிலங்கள் வந்து கம்ப்ளீட்டா மலடாயிடும். இவங்க வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் டூரேஷன்ல எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த 10 வருஷமும் அந்த அதுக்குள்ள இருந்து வர கல்லுல இருந்து வர தூசுகள், அந்த துகள்கள் இருக்குதுல்ல, இது கம்ப்ளீட்டா விளைநிலங்கள் மேல வந்து ஒரு படிமம் மாதிரி படிஞ்சிடும். விவசாயிகள் வந்து ஒருபோதும் வந்து அதுல வந்து விவசாயம் பண்ணவே முடியாது. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்த கொள்ளைய ஆரம்பிக்கலாம்னு இவங்க இன்னொரு மலையை கொள்ளடிக்க போகும்போது, சரி நம்ம மீண்டும் இந்த விவசாய நிலத்துக்கு போய் பயிர் வைக்கலாம்னு அந்த விவசாயிகள் வரும்போது இதை வந்து அவன் வாழ்நாள் முழுக்க கடன் வாங்கி வட்டி வாங்கினோட இதை அப்புறப்படுத்தவே முடியாது. இவ்வளவு பெரிய சீரழிவை என்னென்ன ஜாலம் பண்ணி ஒரு தேன் தடவிய வார்த்தைகளை வந்து பேசி கவர்மெண்ட் வந்து தனக்கு துணையா வச்சுன்னு இவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமத்தை நிகழ்த்த வர இந்த கம்பெனிஸ் வந்து ஒருபோதும் திருவண்ணாமலையிலேயே பிறந்து வாழ்ந்த மக்களாகி நாங்கள் வந்து விடவே போறதில்லை. அந்த ஒரு இரும்பு துகளை வெட்டி எடுக்கிற அந்த இயந்திரங்கள், பகாசுர இயந்திரங்கள் வந்து இறங்கும் போது மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் வந்து இதே மாதிரியான இதே ஜிண்டால் கம்பெனி சேலத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கொள்ளையை நடந்துச்சு. அவங்களுக்கு வந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படும் ஒவ்வொரு நாளும். அந்த பல லட்சம் லிட்டர் தண்ணியை அவங்க பயன்படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான அடிகளுக்கும் மேல போய் போர் போட்டாங்க. அப்படி போடும்போது நிலத்தடி நீர் முழுக்க இவங்களுடைய இந்த பகாசுர போரே வந்து அவங்க இழுத்துரும். கம்ப்ளீட்டா விவசாய கிணறுகள் முழுக்க வற்ற போது விவசாயிகள் வந்து அந்த பக்கத்துல இருக்கிற வந்து இப்பயே பெங்களூருக்கும் மண்டியாவுக்கும் மூட்டை தூக்கின்னு போயின்னு வந்து இன்னும் கம்ப்ளீட்டா அந்த லேண்ட்ஸ்கேப்பே மறந்துட்டு அவன் போயிட வேண்டியதான். நீராதாரங்கள் பாதிக்கப்படும், இந்த நிலம் மலட்டுத்தன்மை பெற்றுவிடும். எந்த சூழலிலும் இந்த திட்டம் வந்தால் இது விவசாயத்துக்கு ஏற்ற பகுதியாக இருக்காது என்ற பார்வைகள் தொடர்ந்து அங்கிருந்து கேட்டு வருகிறது. மேலும் இது வந்து எந்த கட்டத்தில் இருக்கிறது? இப்போ மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்துல, மக்களுடைய கூட்டத்துல எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு இடையில ஒரு சென்டர் பாயிண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு என்பதே இல்லாமல் தான் போய்விட்டதா? எல்லாருமே இந்த பகுதி மக்கள் எல்லாம் எதிர்க்கிறார்களா? அந்த மக்களுடைய மேலும் அச்சங்கள், மேலும் பார்வைகளை பதிவு செய்யுங்க குருதண்டபாணி. கண்டிப்பாக இந்த திட்டம் இப்பகுதியில் செயல்படுத்தப்பட்டால் எந்த விதமான ஒரு பாதிப்புகள் ஏற்படும் என்று தற்போது இப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்களிடம் கேட்போம். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் எந்த விதமான பாதிப்புகள் வரும்? உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரன் திருப்பாதம் இந்த கவுத்தி மலையின் உச்சியிலே உள்ளது. இது இந்திய ஜனநாயக நாட்டிலே மத நம்பிக்கை உள்ளவர்களின் இறையாண்மையை பாதிக்கக்கூடிய செயலாகவும் பாதிக்கும். ஏனென்றால் கோடான கோடி மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே வந்து கிரிவலம் சென்று கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையின் உச்சியிலே அண்ணாமலையார் பாதம் உள்ளது. அதே போல இந்த ஜிண்டால் நிறுவனம் கையகப்படுத்த போவதாக கூறுகின்ற இந்த கவித்தி மலையிலும் மலையின் உச்சியிலே அண்ணாமலையார் பாதம் உள்ளது. அடுத்து பருவதமலையின் உச்சியிலும் இந்த அண்ணாமலையார் பாதம் உள்ளது. இந்த ஜிண்டால் நிறுவனம் இந்த இரும்பு தாதை கையகப்படுத்தினால் இந்த மலையில் உள்ள வனவிலங்குகளும் ஏனைய தாவரங்களும் அழிக்கக்கூடிய ஒரு அபாய நிலை உள்ளதாக கருதுகின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நான் வைக்கும் மிக தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் மற்றும் தமிழ் மக்கள் மேல் என்னாலும் பற்றுள்ளவராக உள்ளவர்களும் தொடர்ந்து பேசுவோம். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் உங்களுடைய எதிர்ப்பு எதுவாக இருக்கும்?
இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு உடனே ஜிண்டால் நிறுவனம் திட்டத்தை கைவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் மத்திய அரசு இந்த விவசாயி பாதிக்கப்படும் மக்களுக்காக முன்வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கண்டிப்பாக புறக்கணிப்போம். எங்களுடைய அடிப்படை உரிமையான அந்த குடும்ப அட்டை அரசாங்கத்திடம் திரும்பி 51 கிராம மக்கள் ஒப்படைப்போம். இது உறுதி. அதாவது இவர்கள் இத்திட்டத்தினை இந்த நிறுவனம் செயல்படுத்த துவங்கினால் இப்பகுதி மக்கள் பல நிறுவனத்தை செயல்பட அருகில் உள்ள கிராம மக்களிடம் கேட்போம். கண்டிப்பாக இந்த ஜிண்டால் நிறுவனம் இங்க வரவே கூடாது. நாங்க முற்றிலுமா பல லட்சம் பேர் சுத்தமா பாதிக்கப்படுறாங்க. எங்க வாழ்வாதாரமே அடியோட. உங்க எதிர்ப்பு எந்த விதமாக இருக்கும்? எங்க எதிர்ப்பு கண்டிப்பா நாங்க ஓட்டு போட மாட்டோம். 51 கிராமம் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போறோம். உங்களுடைய கருத்து? உங்களோட கருத்து தீர்த்தமலைக்கு வந்திருக்கோம். வெளிநாட்டுல இருந்து இந்த தீர்த்தத்துக்காக 30,000 பேர் வந்திருக்காங்க. உடம்பு சரியில்லாம வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த தீர்த்தம் போட்டோடனே சரியா போயிடுது. சக்தி உள்ள வேடிப்பனா இருக்குது. இந்த சுத்தி கிராமத்துள்ள 300 பேர் 3000 பேரு இறந்து விட்டாருன்னா அப்ப நாங்க எப்படி உயிர் பழக்க முடியும் அப்படின்னு. உங்களுடைய எதிர்ப்பை நீங்க என்ன மாதிரி காண்றீங்க? சார், இந்த திட்டம் செயல்பட்டா விவசாயிகள் 1 லட்சம் பேர் அழிய போறான்னு சொல்றாங்க. 1 லட்சம் பேர் போட்ட பிறகு இந்த மாவட்டத்துல 300 கிராமங்கள் பாதிக்கப்படுது. 300 பேர் பாதிக்கிற ஒரு திட்டத்தை மேலகர அரசும் தமிழ்நாடு அரசும் என்ன பண்ணுதுன்னே தெரியல. 5 லட்சம் பேர் மலை சுத்துறான் பௌர்ணமி. அப்படிப்பட்ட ஆன்மீக கோயில் திருவண்ணாமலை. 5 லட்சம் பேர் சுத்துற இந்த பௌர்ணமிய தமிழ்நாடு உலக நாடுகளிலிருந்து அனைத்து பேர் பாக்குறான். அதுவே நிறுத்தப்படுது. 5 தலங்களில் திருவண்ணாமலை பாரத காலத்திலிருந்து வருது. மகாபாரதம் ராமாயணத்திலிருந்து இது திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட திருவண்ணாமலை அடிக்கிறாங்கன்னா நாங்க அனைவரும் எதிர்க்கிறோம். உங்க கருத்து என்ன? அதாவது இப்போ ஜிண்டால் நிறுவனம் இரும்பு தாது எடுக்கிறான்னு சொல்லிட்டு கவுத்தி மலையில அறிவிச்சிருக்காங்க. ஆனா இது ரொம்ப 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 நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் இதனால பல லட்சமான உயிரினங்கள் அழிகிறது. மேலும் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கிறது. நிலத்தடி நீர் பாதிக்கிறது. அதுல கெமிக்கல் கலந்து வரும்போது நம்மளுடைய ஸ்கின் பாதிச்சு பல இனம் புரியாத வியாதிகள் உருவாக வாய்ப்பு உள்ளது. மேலும் நம்ம பக்தர்கள் என்று சொல்லும்போது நமக்கு எவ்வளவு ஒரு உச்சரிப்பு இருக்கு. அந்த பக்தர்கள் என்று சொல்லும்போது உண்மையான பக்தர்கள் என்றால் என்ன? அண்ணாமலையார் திருவண்ணாமலை உச்சியின் மேலே உள்ள திருப்பாதம் அமைந்துள்ளது. அதே திருப்பாதம் நமது கவுத்தி மலையில் அமைந்துள்ளது. இந்த கவுத்தி மலையில் உள்ள திருப்பாதம் அழிந்து விட்டால் நாளை திருவண்ணாமலையா இல்ல பருவதமலையில் உள்ள திருப்பாதம் அமைந்து விட்டா அதுவும் தான் காணாம போகும். இதுக்கு என்ன கேரண்டி? நீங்க தான் பொதுவான மக்கள் நீங்க தான் எழுந்து வர வேண்டும். இவர்கள் இத்திட்டத்தை இந்த பகுதியில் செயல்படுத்தப்பட்டால் ஏற்படும் பல இன்னல்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுல குறிப்பா இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அதற்கு தொடர்ந்து இசைவு கிடக்குமே. ஆனால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லியிருப்பது குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இது ஒரு புனித ஸ்தலமும் கூட. நிச்சயமாக ஆகிய காரணத்தினாலும் இதுல கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையா இருக்கிறது. நான் திருப்பியும் பியூஷ் அவர்கள்ட்ட இன்னும் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு கோணத்தை தான் எடுத்துட்டு போக இருக்கின்றேன். அதாவது இங்கு ஏறத்தாழ ஒரு 3000 ஹெக்டேர் பரப்பளவுல அமைந்திருக்கிறது. அதுல வெறும் 23 ஹெக்டேர் தான் வரப்போகிறது. அதற்குத்தான் கிடைக்க போகுது. அப்படியே நீங்கள் விரிவாகும் அப்படியே எடுத்துட்டு போவாங்க அப்படின்னாலும் அது பல கட்டங்களை கடக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். இதற்கான அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். நீங்கள் சொல்வது போன்று ஒட்டுமொத்த பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையில் அமைந்து விடக்கூடியதா? இப்ப 23 ஹெக்டர்னால இப்ப சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமா? 23 ஹெக்டர்ஸ் அவங்க இப்போ செகண்ட் அப்ளிகேஷன். இது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் 325 ஹெக்டர் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் 325 ஹெக்டர் 23 ஹெக்டர் எப்படி ஆகிவிட்டது? அதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரெண்டாவது அவங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா டிம்கோட வெப்சைட்லயும் சரி ஜிண்டலோட வெப்சைட்லயும் சரி 35 மில்லியன் டன்ஸ் இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிப்போ நீங்களே சொன்னீங்க. இது 23 ஹெக்டர்ஸோட பிகர்ஸ் இல்ல. இந்த பிகர்ஸ் 325 ஹெக்டர்ஸோட பிகர்ஸ் இது. சோ அன்டில் ஆர் அன்லெஸ் அவன் அந்த ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி டச் பண்ணலனா அவன் ஒரு பெல்லடைசேஷன் பிளான்ட் போடுறதுக்கு அவனுக்கு அன்வைபிளா இருக்கும். சோ உறுதியாவே இது 23 ஹெக்டர்ஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்காக தான். சோ நம்ம அந்த 23 ஹெக்டர்ஸ் சுத்தி விவாதிக்கிறது நம்ம ஒரு கோமாளி ஆக்குறோம் தான் அர்த்தம். ஜிண்டல் அதான் பண்ணிட்டு இருக்கான். முழுமையா 325 ஹெக்டர்ஸ் திருவண்ணாமலையில, 800 ஹெக்டர்ஸ் கஞ்சமலை சேலம்ல. இதுதான் அவனோட அப்ளிகேஷனே. இந்த அப்ளிகேஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க.
இந்த ஒரு 23 ஏக்கர் அப்படிங்கறதோட நின்று விட போறது கிடையாது. இது நிச்சயமாக விஸ்தாரமாகும். இந்த விஸ்தாரமாகாது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அதனால அந்த பகுதி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. மேலும் சில பாதிப்புகளை சொல்லுங்க. இப்ப இதனால வந்து பாதிப்பு ஏற்படும், செவிட்டுத்தன்மை ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் ஊர்ஜிதமா சயின்டிபிக்கான விஷயங்கள் தானா? மேலும் அது குறித்து விரிவா சொல்லுங்க. சார் ஐரனூர் ஸ்லட்ஜ் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அபாயம். இது வரைக்கும் நீங்க பெல்லிடலால போனாலும் சரி, பெல்லிடலா இஸ் தி ஹையஸ்ட் ஐரனூர் மைனிங் இண்டஸ்ட்ரி. செசகோவா வேதாந்தாவோட கம்பெனி கோவால் இருக்கு. இல்ல பெல்லரியில போனாலும் சரி, அந்த ஸ்லட்ஜே வந்து இட் இஸ் அன் டிசாஸ்டர் இன் இட் செல்ஃப். அது அப்புறம் என்ன பண்றதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப பாக்சைட் மைனிங் பண்ணாங்கன்னா ரெட் மட் மேட்டூர் டேமுக்கு அருகில, மேட்டூர் டேம் வந்து 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு குடிநீர் தண்ணி குடிக்கிற டேம். அதுல இருந்தா ஜிண்டல் வந்து அவனோட தண்ணி எடுக்கிறான். சேலத்துல அவன் பிளான்ட்டுக்கு அவனோட சொந்த பம்ப் ஹவுஸ் போட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்கான் மேட்டூர் டேம்ல இருந்து. அந்த மேட்டூர் டேமுக்கு மேல பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ல தண்ணி வர இடத்துல பாக்சைட்டோட ஸ்லட்ஜ் ரெட் மட்னு சொல்லுவாங்க. அத வேதாந்தாக்காரன் 40 ஏக்கர் பரப்பளவுல அப்படியே கொட்டி வச்சிருக்கான். சோ தட் மொல்லமா மழை வரப்போ அது கரைஞ்சு டேம் சில்ட் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே நீங்க இன்டர்நெட்ல கூகுள் மேப்ல போனாவே ரொம்ப எவிடென்டா தெரியுது. அப்புறம் அந்த ஸ்லட்ஜ் பாண்டுக்கு வாங்க பாருங்க, ஐரனூர்ல இருந்து வர ஸ்லட்ஜ் பாண்ட், அதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? அது பெர்மனன்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தானே இதெல்லாம். அண்ட் கண்டிப்பா எந்த மைனிங் பண்ணாலும் ரேடியேஷன் அண்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி ரெண்டுமே ஜெனரேட் ஆகும். அதோட பிரச்சனை ஒண்ணு. ரெண்டாவதுங்க உங்களுக்கு ரெவென்யூ என்ன இருக்கு? ஜெனரல்காரன் நான் தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் சொல்லிட்டே இருக்கான். ஏன் ஓப்பனா என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கொடுக்கும் போது 120 பேருக்கு வேலை வாய்ப்பு, 180 பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டோமே, இந்த நாட்டுக்கு இவ்வளவு லாபம் வரப்போகுது சொல்லிட்டோமே, இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த மண்ணை நான் எடுக்கிறேன், இந்த தமிழ் மக்களுக்கு இவ்வளவு லாபம் கொடுக்க போறேன்ட்டு ஓப்பனா வரட்டுமே பார்ப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப மார்ஜினல் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ்க்காக நம்ம இவ்ளோ பெரிய திட்டத்தெல்லாம், இவ்ளோ பெரிய ஒரு நான் எந்த திட்டத்தை சொல்றேன்னா, ஒரு மலையில இருந்து வர தண்ணி, அந்த தண்ணி வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயிருக்கு ஆளாகுது. இந்த திட்டத்தை நம்ம எப்படிங்க கைவிட முடியும்? இதுதான் நிரந்தரமான திட்டம். இதனால் பெரிய திட்டத்துக்காக நான் பாதிக்க முடியாது. இதனால் பெரிய பயன் இருக்காது, பாதிப்புகளே அதிகமாக இருக்கும். அந்த பாதிப்புகள் நீண்ட கால பாதிப்புகளா இருக்கும். பயன் இருந்தாலும் கூட அது ஷார்ட் டைம் பலன் தான். ஆகையினால வாழ்வாதாரத்தையே பாதித்து விடுவதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு நிச்சயமாக மாற்று பார்வையும் இருக்கிறது. பொதுவாக இந்த மக்கள் நாங்கள் பாதிக்கப்படுவோம், இதனால் எங்களுக்கு வந்து பெரிய வாழ்வாதார பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இந்த ஒரு விஷயமானது உச்சநீதிமன்ற வழக்காக இருக்கிறது. என்ன தீர்வு வரும்? இந்த மக்களுக்கு சாதகமாகத்தான் வருமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பியூஷ், அதே போல செய்திகளை வழங்கிய எமது செய்தியாளர் குரு மற்றும் அவரோடு இணைந்திருந்த இந்த பகுதி மக்கள் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது.